திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், என்ன நடந்தது? ஆனந்தி, இன்னைக்கு திருச்சி மாநகராட்சி கூட்டத்திலேயே மாமன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை மேயர் அன்பழகன் நடத்தினார். கூட்டத்தில் மேயர்கள் தங்களுடைய வார்டுகளில் உள்ள குறைகளை தெரிவித்து வந்தாங்க. அப்பொழுது திமுக கவுன்சிலர் ராமதாஸ் தன்னுடைய வார்டில் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்படாமல் உள்ளது, அது விரைவில் கொடுக்க வேண்டும். ஆனால் சில பொதுமக்கள் குடிநீர் இணைப்புகளை தாங்களாகவே கொடுத்து கொண்டு வருகிறார்கள், அது உங்களுக்கு தெரியுமா என்று மேயர் அன்பழகனை பார்த்து கேள்வி எழுப்பினார். அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி என்றால் காவல்துறையிடம் புகார் கொடுக்க வேண்டியதானே என்ற கேள்வி எழுந்தது. அதன் பிறகு அது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறிய பொழுது, இதற்கு இந்த இருக்கையில் இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என மேயர் அன்பழகனை பார்த்து ராமதாஸ் திமுக வார்டு கவுன்சிலர் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் உடனடியாக அவரிடம் மேலும் நேரடியாக அருகில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ராமதாஸ். உடனடியாக மேயர் அன்பழகன் அவரை 2 மாதத்திற்கு, அதாவது 2 கூட்டத்தொடரில் அவர் சஸ்பெண்ட் செய்வதாகவும், இவர் மேலும் பேச அவரை விடக்கூடாது, உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். அதனை அடுத்து அவர் வெளியேறினார். அதற்கு அடுத்ததாக திமுக வார்டு கவுன்சிலர் முத்துச்செல்வம் தன்னுடைய வார்டில் ஏற்கனவே தெருவிளக்கு பிரச்சனை இருக்கிறது என்று பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினார். அதேபோல் சத்திரம் பேருந்து நிலையத்தில் விட்ட டெண்டர், அதிலும் ரீ டெண்டர் விட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்தது. திமுக வார்டு கவுன்சிலர் முத்துச்செல்வத்துக்கும் மேயர் அன்பழகனுக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நீங்கள் இதுபோல் கேள்வி எழுப்பினால் மற்றவர்களுக்கான கேள்விகளுக்கு பதில் எப்பொழுது அளிப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று மேயர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்ததால் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக முத்துச்செல்வம் கூட்டரங்கில் இருந்து வெளியேறினார். செய்தியாளர்கள் அவரிடம் எதற்காக நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது மீண்டும் அவர் கூட்டத்தொடருக்கு உள்ளே கலந்து கொள்வதற்கு இல்லாமல் உள்ளே அறைக்குள் சென்று விட்டார். தற்பொழுது 2 கவுன்சிலர்கள் வெளியில் சென்று விட்டார். ராமதாஸ் 2 மாதத்திற்கு திமுக வார்டு கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது 55வது வார்டு. இவர் 57வது வார்டு கவுன்சிலர் முத்துச்செல்வமும் வெளிநடப்பு செய்திருக்கார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சார்லஸ். அவர் அது மாதிரி வார்த்தை சொன்னது தப்பு. ஒரே ஒரு கீழே இருக்கா 2 தடவை ஒரு தகவல் பொதுமக்கள் சொல்லி செய்யறேன்னு சொன்னா தெரியாம சொல்ல மாட்டேன். மாவட்ட வெளியே சபை கூட்டத்தில் 2 கூட்டத்தில் 2 கூட்டத்தில் அதுல இல்ல சொல்லி யாரை பார்த்து யார்